நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் அவர்களின் மறைவேதிய செய்தி அறிந்து வருத்தமுற்றேன் என்று முதலமைச்சர் இரங்கல் செய்தியினை தெரிவித்திருக்கிறார். மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என்று விரைந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்று முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைவேதிய செய்தி அறிந்து வருத்தமுற்றேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என்று விரைந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்று தனது இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் என்று முதலமைச்சர் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கிறார். ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் கலை உலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம், விவரங்கள் என்ன? நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தற்போது தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைவேதிய செய்தியறிந்து வருத்தமுற்றதாக முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு திரையுலகினரும் அரசியல் பிரமுகர்களும் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டு வராங்க. ரோபோ சங்கர் சற்று நேரத்துக்கு முன்னர் காலமானார். அவருக்கு வயது 46. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்துக்கு முன்னர் அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 46 வயதான திரு ரோபோ சங்கருடைய மறைவு திரையுலகினரில் இடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இரங்கல் செய்தியை பதிவிட்டு வரக்கூடிய திரையுலகினர் தங்களுடைய அதிர்ச்சியை அவருடைய இரங்கல் செய்தியில பதிவிட்டு வராங்க. பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள், காமெடி கதாபாத்திரங்கள்ல ஏற்று நடித்தவர் திரு ரோபோ சங்கர். ஒரு திரைப்பட ஷூட்டிங்கில் இருந்தபோதுதான் அவர் மயக்கமடைந்து விழுந்த நிலையில அருகாமையில் இருக்கக்கூடிய பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில முதற்கட்ட சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் பெரும் துறைப்பாகத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்துக்கு முன்னர் காலமானார். தொடர்ச்சியாக அவருடைய மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் தங்களுடைய இரங்கலை பதிவிட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைவேதிய செய்தியிலிருந்து வருத்தமுற்றதாகவும் மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைஞர் உலகத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்ட இளையராஜா அவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழாவில் ரோபோ சங்கர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஒரு பொது நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் கலந்து கொண்டது அந்த நிகழ்ச்சியாக தான் இருக்கக்கூடும். அந்த நிகழ்ச்சிக்கு கூட முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமில்லாம நடிகர் திரு ரஜினிகாந்த், இளையராஜா உள்ளிட்ட திரையுலகத்தினர், அதே போல தனக்கு எப்போதுமே ஒரு மானசீக குருவாக அவர் பல மேடைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார். திரு கமல்ஹாசன் தான் என்னுடைய மானசீக குரு என்றும் அவருடைய தீவிர ரசிகன் என்றும் பல மேடைகளில் திரு ரோபோ சங்கர் வெளிப்படுத்திய காட்சிகளை பல மேடைகளை பார்த்திருக்கிறோம். அந்த இறுதியாக நடைபெற்ற இளையராஜாவுடைய பாராட்டு விழா போது கூட கமல்ஹாசன் காலில் இறுதியாக அவர் காலில் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார்.
இந்த நிலையில ரோபோ சங்கருடைய மறைவு செய்தி கேட்ட உடனேயே திரு கமல்ஹாசன் தன்னுடைய இரங்கல் செய்தி பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல திரையுலகத்தினை சேர்ந்தவர்கள் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டு வராங்க. நாளைய தினம் அவருக்கு இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்று குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அவசரவாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ரோபோ சங்கருடைய உடல் வைக்கப்பட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனையிலிருந்து வலசரவாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரோபோ சங்கருடைய இல்லத்துக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கிறது. நாளை தினம் இறுதி அஞ்சலி நடத்தப்படும், இறுதி மரியாதை நடத்தப்படும் என்று குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.